ஹே guys, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்குது. அந்த ரெண்டு வேரியபிளை வந்து எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ என்கிட்ட வந்து a = 5 b = 10 இருக்குதா. லாஸ்ட்டில் வந்து எனக்கு எப்படி வேணும்னா a = 10 b = 5ன்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஓகே, அது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். பைத்தானில் வந்து உங்களுக்கு ரெண்டு வழி உண்டு. ஓகே, ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் வே. ஓகே, யூஸ்வலாக நம்ம ஸ்வாப்பிங் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே, இன்னொன்று வந்து பைத்தானிக் வே. ஓகே, இது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு 10 செகண்ட் பார்க்கணும் என்ன லாஜிக்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கூட காட்டுறேன். ஓகே, இது வந்து பைத்தானிக் வே. ஓகே, சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஆனால் இது வந்து மச் ரீடபிள். இது என்ன நடக்குது, a, b = b, a. ஏக்கு பதிலாக b வரணும், பிக்கு பதிலாக a வரணும். ஓகே, இதை நான் இப்போ ரன் பண்ணாக்கா எஃபெக்டிவ்லி எனக்கு வந்து a = 10 ஸ்வாப் ஆகிட்டு b = 5 ஸ்வாப் ஆகிட்டு. இதுக்கும் லாஸ்ட் மெத்தடுக்கும் ஒரு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடு தான். இது வந்து மச் ரீடபிள். ஓகே, சிம்பிளி a, b = b, a. ஓகே, ஏக்கு பதிலாக b வருது, பிக்கு பதிலாக a வருது. ஓகே, ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம கோட் வந்து மச் ரீடபிளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்னெசரி டெம்பரரி வேரியபிள்ஸ் நம்ம வந்து அசைன் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் ஆட். ஓகே, என்ன இருக்குல்ல, ஒரு அன்னெசரி அசைன் பண்ணியிருந்தோம். இது நம்ம அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதே மாதிரி அன்னெசரியாக அசைன் பண்ணுறது நமக்கு வந்து இதே மாதிரி பைத்தானிக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் நம்ம வந்து நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அதை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி ஒண்டர்ஃபுல்லான சூப்பரான பைத்தான் டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே தான் இதை விடவும் சிறப்பாக வரப்போகுது வீடியோஸ் எல்லாம். ஓகே, அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.